ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் 4 நாளாக வீடியோ போடலை. ரொம்ப ஒரு மன வருத்தம். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எப்பவுமே நான் எங்கள் ஆளுங்க எல்லாமே சொல்லுவாங்க, வேலை செய்கிறவங்க, மேடம் நீங்கள் 11 மணிக்கு வாங்க உள்ள, 10 மணிக்கு வந்துடாதீங்கன்னு சொல்லுவாங்க. நானே கேட்பேன் ஏன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் 10 மணிக்கு உள்ளே வந்துட்டேன்னா எல்லோரும் எந்த டைமுக்கு வராங்கன்னு நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லாம் லேட்டாக வர வர டென்ஷன் ஆகிட்டு அன்றைக்கி சண்டை வரும். ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க அதெல்லாம் கேள்வி கேட்பேன். அதனாலே நீங்கள் 11 மணிக்கு வாங்க. எனக்கு உள்ளே வரும்போதே மிஷினில் எல்லோரும் உள்ளே இருக்கணும், வேலை பார்க்கணும். அது பார்க்கும்போதே ஒரு ஹாப்பியாக இருக்கும். அந்த பொழுது செம்மையாக போகும். அப்படிலாம் பார்த்துட்டு அரவிந்த் ஸ்டோர் ரெனோவேஷனுக்காக 1 மாதம் மூடிட்டாங்களா. இன்றைக்கி கடையில் மிஷினுங்களை விரிச்சோன்னு பார்க்க பிபி எல்லாம் ஏறிடுச்சு. ஓகே, 1 மாதம் சொல்ல தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் ஷோரூமை இப்போ பார்க்குறீங்களா எங்கள் கடையை? என்னுடைய வருத்தம் உங்களுக்கு புரியும். 10 பேர் வேலை பார்த்த இடத்துல அந்த 1 மாதம் வேலை இல்லைன்னொடனே எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க. பாருங்கள், அக்கா ஆளே இல்லாத டீ கடையில் டீ ஆக்குவாங்க பார்த்தீங்களா, அதை தான் செஞ்சுங்கிறாங்க. ஆல்ட்ரேஷன் பேண்ட்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், 10 பேர் வேலை பார்த்த இடத்துல இன்றைக்கி 2 பேர் தான். மிஷின் எல்லாமே கவர் போட்டு மூடி இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக அடுத்த மாதம் 1ஆந்தேதி எல்லோரும் ரிட்டர்ன் வருவாங்க. 1ஆந்தேதி வர்றது கஷ்டம்தான். ரம்ஜான் வருதா, பக்ரீதா ரம்ஜானா, அது முடிச்சுட்டு தான் வருவாங்க. அப்போது நெக்ஸ்ட் மந்த் 10ஆந்தேதி தான் எல்லோரும் வருவாங்க. அது வரைக்கும் நான் டைரி இதை பார்க்க பிபி ஏறும் போல இருக்குது. சிரிக்கிறேன், ஆனால் உள்ளுக்குள்ளே அழுகுறேன்.